சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாமி, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா அப்பா ஆசையா ஓடி ஓடி வந்து அப்பா 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 அம்மா, நேத்து ஒரு நாள் தாத்தா நீ சம்பாரிச்ச காசுன்னு பெருமிதமா கறியும் சோறு சாப்பிட்டேன். ஆனா நீ இப்படி கஷ்டப்பட்டு அனுப்புற சம்பாத்தியத்துலதான் உட்கார்ந்து திங்கிற பாவியா இருப்பேன்னு நினைக்கலமா. அப்பா அப்படிலாம் பேசாதப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அப்பா நீ அழாதப்பா. அதான் ஊர்ல சிட்டுக்குருவி ஆட்ட சுத்தி தெரிஞ்ச பிள்ளைய என் கையால் ஆகாதனால இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு. ஐயோ, எனக்கு இந்த ஜென்மத்துல போச்சுல விட்டா உண்டா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். ஐயோ அப்பா, அப்பா அப்படிலாம் செய்யாதப்பா. எங்களெல்லாம் காப்பாத்த நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்ப. இல்லாத்தா இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. அப்பா நான் இருக்கேன், மூட்டை தூக்கியாவது கூடோ கஞ்சியும் நான் ஊத்துறமா. நீ இங்க கஷ்டப்படுறத அப்பா அவளை பார்க்க முடியாதுமா. இது மட்டும் பேசி தெரிஞ்சது மானஸ்து துடிச்சு போயிடுவா. என் பிள்ளை இப்படி கொண்டு நிறுத்தவா இத்தனை நாளா உங்களுக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்தினேன்னு என்னைய சொல்லாலே கொண்டு விடுவாமா. பிள்ளைய டவுனுக்கு அனுப்பாதீங்கன்னு அவ அன்னைக்கே சொன்னா. நான் தான் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல என் பிள்ளை ஜெயிக்கணும், அதுக்கு முட்டி மோதித்தான் வரணும்னு நினைச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னைக்கு அனுப்பி வச்சேன். ஆனா உன் வாழ்க்கையே போராட்டமா மட்டும்தான் இருந்திருக்குன்னு அப்பாவுக்கு இப்பதாமா தெரியுது. இந்த அப்பா தோத்து போயிட்டேப்பா, தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேம்மா, தோத்து போயிட்டேன். வேணாமா வேணாம், எம்படி கடனா இருந்தாலும் என் தலையை அடகு வச்சாவது நம்ம குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாமா போலாம். அப்பா 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 இல்லப்பா, வேணாப்பா. இங்க பாரு அப்பா. அப்பா இல்ல இல்ல இல்ல, வேணாம் சொல்றது கொஞ்சம். என்ன வேணாம்னு சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா இனிமே இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. இல்லப்பா, எந்த தொழிலும் கேவலம் இல்ல, அதுக்கு நேர்மையா உண்மையா இருக்கணும்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. இப்ப நான் செய்யறது கூட பல பேர் வாழ்க்கையில ஒரு தொழிலா தானே பார்க்குது. அதெல்லாம் இருக்கிறவன் இல்லாதவனை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுமா. என்ன கேட்டா இந்த நிலைமை எந்த ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது, வரவே கூடாதுமா. காசுக்காக சொல்லலப்பா. இதே இடத்துல
நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவேன். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டதை நீ பார்த்து துடிச்சதை விட பல மடங்கு நீ சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒசரமான இடத்துக்கு நிச்சயம் போவேன்பா. என்ன நம்புப்பா. நான் செய்ய வேண்டிய வேலை இது இல்லப்பா. டெய்லர் வேலைக்குதே இங்க வந்த, ஆனா சதியும் விதியும் என்னை இந்த வேலை செய்ய வச்சிருச்சு. எனக்கு எதிரா இங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீ என் மேல வச்சிருக்கிற பாசமோ நம்பிக்கையோ என்னைய காப்பாத்தும்பா. நீ தைரியமா இருப்பா. வேணாந்தா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்த்து ரசிக்கிறவங்க மத்தியில நீ எதை சாதிக்க முடியும்னு நினைக்கிற? வேணாம்மா, என் பிள்ளை முழுசா பழையபடி கிடைச்சா அதுவே போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் இவ்வளவு தூரம் இங்க வந்ததே கஷ்டப்பட்டு 4 விஷயம் கத்துக்கணும், வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும் தானே. எல்லா பொழுதும் நல்ல பொழுதாவே அமைஞ்சிட்டா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலே போயிடும்னு நீ தானப்பா சொல்லுவ. இன்னைக்கு நான் படுற கஷ்டம் தானே என்ன நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுங்கிற வைராகியத்தை கொடுக்கும். எந்த கஷ்டமுமே படாம எப்படிப்பா முன்னேற முடியும்? என்ன நம்புப்பா. அத்தா, என் குலசாமி, நீ தானத்தா என் நம்பிக்கையே. அப்பா, நான் இவங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவேன்பா. இது சத்தியம்ப்பா.